தாவேக்காவிலிருந்தும் சிலரை அப்படி விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்து இளையராஜா என்கிற சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் ஒரு உறுப்பினர் 2 பேர் புகார் அளித்திருக்கிறார்கள். அதேபோல தாவேக்கா மீது திமுக, அதிமுக குற்றம் சாட்டி ஆளுநருக்கு மனு அளித்துள்ளனர். ஆக இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கும் என்பதை மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்டுகிறது. பிஜேபியால் அதிமுகவிற்கு ஆபத்து அப்படின்னு அம்மாலாம் சொல்லிட்டு வரீங்க. அந்த ஆபத்து இப்போ வந்து தாவேக்காவில் ஏற்பட்டிருக்காங்க. அதிமுக தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்ற முனைப்பு தாவேக்காவுக்கு இருக்கிறது. திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்த வேண்டும், அதிமுகவை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பாஜக, RSS நீண்ட காலமாகவே செயல்பட்டு வருகிறது. அதிமுகவை குறிவைத்துதான் அண்ணாமலையும் காய் நகர்த்துகிறார், அல்லது அண்ணாமலையை நகர்த்தி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் மேற்கு மாவட்டங்களை குறிவைத்து மாநாடுகளை நடத்துகிறார், பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேராதரவு நல்கக்கூடிய சமூகத்தினரின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்த்தால், சமூக பின்னணியோடு அவர்களை தம் பக்கம் ஈர்த்துவிட்டால் அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்திவிட முடியும், செயலிழக்க செய்துவிட முடியும், முற்றும் இல்லாத நிலையை உருவாக்கிவிட முடியும் என்று சங் பரிவார்கள் கணக்கு போட்டு அண்ணாமலை அவர்களை பின்னிருந்து இயக்குவதாக நான் யூகிக்கிறேன். ஆக மொத்தத்தில் முதலில் அதிமுகவை குறிவைத்து பலவீனப்படுத்துவது, திமுகவை தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்துவது என்கிற சங் பரிவார்களின் சூது அரசியல், சூழ்ச்சி நிறைந்த அரசியல் அரங்கேறி கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த போக்கும் தமிழக அரசியல் சூழலுக்கு ஏற்புடையதல்ல. இந்த சூழ்ச்சியில வந்து தாவேக்கா இணைஞ்சிருக்கா? இந்த சூழ்ச்சியில வந்து சூழ்ச்சின்னு சொல்றீங்க, அது தாவேக்கா உடன்படுதா? அது நீங்க தாவேக்கா விட்ட ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க, எனக்கு அதை பற்றி பெருசா கருத்து சொல்ல எதுவும் இல்லை. இது தொடர்ந்து யூகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அது நானும் யூகமாக பதில் சொல்ல முடியும், அது விடுங்க. சேலம் அருகே உதயத்தூர் என்னும் கிராமத்தில் நிறுவப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியோடு தான் மூடப்பட்டிருந்த சிலை திறக்கப்பட்டது. ஆனால் அதை மூடுவதற்கு ஏற்ப ஒரு கலவரச் சூழலை ஏற்படுத்தியதில் காவல்துறையை சார்ந்த சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக இப்போது தகவல்கள் வெளியாகி சமூக ஊடகங்களில் வெகுவாக பேசப்படுகிறது. வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் அல்லது காவல்துறையை சார்ந்தவர்கள் திறப்பது போல் திறந்து மூட வேண்டும் என்று திட்டமிட்டு சிலரை பயன்படுத்தி காவல்துறையினரின் மீதே கல்வீச செய்து அதை காரணம் காட்டி தடியடி நடத்தி தலித் மக்களின் குடியிருப்புக்குள்ளே புகுந்து பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமானவர்கள் மீது 50க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிகிறது. பள்ளி மாணவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். இந்த வன்முறை நடப்பதற்கு அதிகாரிகள் உடந்தையாக இருந்திருந்தால் அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய அதிகாரிகளை கொண்டு மூடப்பட்டிருந்த சிலையை திறக்க சொல்லி அதன் அடிப்படையில் தான் அது திறக்கப்பட்டது. ஆனாலும் அதனை மூடியே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடுள்ள சில அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த சூழலை உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்து இப்போது மேலோங்கி இருக்கிறது. எனவே இது குறித்து உரிய ஆய்வு செய்ய வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை மட்டுமல்ல, அங்கே நிறுவப்பட்டிருக்கிற பெருந்தலைவர் காமராஜர், ராஜீவ்காந்தி ஆகியோரின் சிலைகளையும் உடனே திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். வரக்கூடிய இடைத்தேர்தலில் விசிக நிலைப்பாடு
தேர்தல் வரட்டும். நன்றி நன்றி. ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெறுகிறது. அதையொட்டி மண்டல வாரியான செயற்குழு கூட்டங்களில் இப்போது நான் பங்கேற்று வருகிறேன். இதுவரையில் 3 கூட்டங்கள் முடிந்துள்ளன. இன்றைக்கு 4வது கூட்டம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிறது. அது பற்றி இன்னும் நாங்கள் முடிவு செய்யல. நன்றி நன்றி.